அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். உன்னிடம் என்ன இருக்கின்றது அதற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழிக்கின்றனர். வலிமையானவருக்கு வலிமை தாங்கும் சக்தி இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருக்காது. சமுத்திரம் அளவு அன்பு இருந்தாலும் சிறிதேனும் புரிதல் இருந்தால்தான் உறவு நீடிக்கும். சில சாலைகள் மிகவும் மோசமான, சில சிற்பங்கள் மிகவும் ஆபத்தானவை. ஆனால் பயணத்தை தொடர்வதற்கு பாதையை கடந்துதான் ஆக வேண்டும். மனித வாழ்க்கையும் அவ்வாறுதான். என்னவெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ என்ற ஏக்கத்தில் முடிகிறது வாழ்க்கை. மனிதனை தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் மாற்றிக்கொள்வதே இல்லை. இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகிவிடுவது நிம்மதி. கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம் உனக்கு துணை நீயேதான் என்று. விட்டுப்போன உறவு அதை கெட்டுப்போன உறவுக்கு சமம். தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலம். பொய்க்கு ஆரம்பம் இல்லை, ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு. உண்மைக்கு ஆரம்பம் உண்டு, ஆனால் முடிவு இல்லை. நீ வாழ்கின்ற போதே உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கொள். நீ தொலைந்து விடாமல் இருப்பதற்கு அல்ல, மற்றவர்கள் உன்னை மறந்து விடாமல் இருப்பதற்கு. காலம் என்னும் முடியவில்லை, இனி கண்ணீர் விட தேவையும் இல்லை. காலச்சக்கரம் உன் பக்கம் சுழலும். அப்போதுதான் உனக்கு வழி கொடுத்த அனைவருக்கும் உன் சிறு புன்னகையால் பதிலளிக்க கொடு. இது விழுந்து சிரிங்கள், அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரித்து விடாதீர்கள். விழுந்தால் ஏற்பட்ட காயத்தை விட உங்களின் சிரிப்பு அதிக காயத்தை கொடுத்துவிடும். யாருக்குமே பிடிக்காதவர்களாய் மாறிப்போவதற்கு ஒரே காரணம், நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பதற்காக கூட இருக்கலாம். நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதே இல்லை. அதேபோல் தரம் கெட்ட ஒருவனது கண்களுக்கு யாரும் நல்லவர்களாக தெரிவதே இல்லை. இன்பமோ துன்பமோ அனுபவிக்கப் போவது நீதான். எதுவானாலும் உனக்கான முடிவுகளை நீயே எடு. மற்றவர்களை உன்னை விமர்சிக்க அளவுக்கு தெரியவில்லை என்றாலும் உன் நிலையிலிருந்து யோசிக்க தெரியாதா என்பதை நினைவில் வை. புதியதாக ஒன்று கிடைக்கப் போகிறது என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே. வரப்போவது உனக்கு வலியை தந்தால் இழந்ததை உன்னால் மீண்டும் அடைவது கடினம். நமக்கான மகிழ்ச்சியை வேறு ஒருவர் தருவார் என்று எதிர்பார்ப்பதை உதறி தள்ளிவிட்டு நமக்கான மகிழ்ச்சியை தாமே உருவாக்கி கொள்பவர்கள்தான் நிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையானது நல்லது அல்ல, மோசமானது அல்ல. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை நல்லதாகவும் மோசமானதாகவும் மாற்றிக்கொள்வதே நீதான் என்பதை உணர்ந்து செய். அளவுக்கு அதிகமான அன்பை மட்டும் நம்மை முட்டாளாக்குவது இல்லை. சிலர் மீது நாம் வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கூட நம்மை முட்டாளாக்கி விடுகிறது. தவறு செய்தவனை எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னித்து விடலாம். துரோகம் செய்தவனை மறந்து கூட மன்னித்து விடாதே. உன் துரோகிக்கு இன்னொரு முறை மன்னிப்பு கொடுப்பது என்பது அவனின் துப்பாக்கிக்கு மற்றொரு தோட்டாவை நீயே போட்டு கொடுப்பது போன்றது. முகம் ஏது முகமூடி ஏது என்று கூட தெரியாமல் பழகி கொண்டுதான் இருக்கிறோம் பல மனிதர்களிடம். விழுந்து எழு. அப்போதுதான் நீ கீழே விழுவதை பார்த்து ரசித்து கொண்டது அவன் யார், உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்று உனக்கே தெரியும். நமக்கானவர்கள் எப்போதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம்மை விட்டு விலகியவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு 1000 பேர் வருவார்கள். கஷ்டமின்றி வந்தால்தான் தெரியும் இந்த 1000ல் எத்தனை பேர் உண்மையானவர்கள் என்று. உனக்கான மதிப்பு உன்னிடத்தில் மட்டுமே உண்டு. உன் மதிப்பை மற்றொரு இடத்தில் தேடியும் பேரிடம் நிரூபிக்க போராடியும் உன் நிம்மதியை இழந்து விடாதே. கோபத்தில் நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னடக்கம்தான் வாழ்க்கை இனிமையாக்கும். மிருகத்திடம் அன்பாக பழகுங்கள், அதற்கு மனித குணம் வந்துவிடும். மனிதரிடம் எச்சரிக்கையுடன் இருங்கள், அவன் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாக மாறக்கூடும். பிறரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் மௌனமாக இருங்கள். நீ காயப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் தனியாக இரு. புதியதாக ஒருவரிடம் பழக ஆரம்பிக்கும் போது அவருடைய சிறப்பான அம்சங்கள் மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
உன்னை சுற்றியிருக்கும் பல பேர் உனக்கு கை கொடுப்பவர்கள் என நம்புவதை விட உன் நம்பிக்கை உன்னை எப்போதும் கைவிடாது என்பதை நம்பு. யாருடைய தயவு நமக்கு தேவைப்படாது. கசப்பான வேட்டை படத்தில் தேன் துளிகள் மறைந்து இருப்பது போல அனுபவங்கள் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுத்தருகிறது. உன் கஷ்டங்கள் நிரந்தரமில்லை. உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயப்படுத்தியவர்களை நினைத்து கலங்காதே. எல்லாம் கடந்து போகும். தற்போது அனைத்து மதிப்பும் பணத்தால் தான் அளவிடப்படுகிறது. பாசத்தின் மதிப்பு கூட பணத்தால் அளவிடு செயல்படுவதால் இங்கு பல பேரின் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கிறது. அழகு என்பது அடுத்தவர்களை கவருவது இல்லை, அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் பழகுவதில்தான் இருக்கிறது. காயங்களை கொடுக்கும் போலி உறவுகளை விட ஆறுதல் படுத்தி நிம்மதி தரும் தனிமையே மேலானது. உன் உணர்ச்சிகளை விட உன் மனசிடமாகவை. இல்லையெனில் உன்னை நீ இழந்து கொண்டே இருப்பாய். இங்கு ஏமாத்தி பிழைப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்று கருதப்படுகிறது. பலர் செய்கின்ற அவமானங்களையும் சிலர் செய்கிற துரோகங்களையும் கண்டு கலங்காதே. அவைதான் உன்னை செதுக்கி எல்லோரும் வணங்கும் சிலையாக மாற்றப் போகிறது. உன் பலவீனங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. அவர்கள் அதை எப்போது வேண்டுமானாலும் உனக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துபவர்கள் என்பதை மறந்து விடாதே. நமக்கு பிடித்தவர்களுடன் வாழ நினைப்பதை விட நம்மை புரிந்து கொள்பவர்களுடன் வாழ நினையுங்கள். ஒரு பகைவன் ஏற்படும் தீமை விட அடக்கமில்லாத மனமே ஒருவனுக்கு அதிகமாக தீமை செய்கிறது. எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள். பாசமான உறவுகள் எப்போதும் நம்மை வெறுத்து ஒதுக்காது. வேஷமான உறவுகள் எப்போதும் நம்மை விரும்பி ஏற்காது. அவர்களின் தேவைக்கு மட்டுமே நம்மை பயன்படுத்தி கொள்ளும். பதிலுக்கு பதில் பேசுபவர்களிடம் கூட வாதாடலாம். ஆனால் வீம்புக்கு பேசுபவர்களிடம் அமைதியாயிருப்பதுதான் நல்லது. உன் நிலை தாழ்ந்து போனால் உன் நண்பர்கள் கூட உனக்கு எதிரியாவார்கள். உன் நிலை உயர்ந்து விட்டால் உன் எதிரிகள் கூட உனக்கு நண்பர்களாவார்கள். காரணத்திற்காக யாரிடமும் பழகாதவரை யாரையும் காரணமின்றி பகைத்து கொள்ளும் தேவையே வருவதே இல்லை. மற்றவர்களை சீர்திருத்துவதை விட தன்னை சீர்திருத்திக் கொள்வதே முதல் கடமை என்பதை உணருங்கள். கண்களை விட கண்ணீருக்குத்தான் அன்பு அதிகம். ஏனென்றால் கண்கள் உலகத்தை காட்டும், கண்ணீர்தான் உள்ளத்தை காட்டும். பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும், கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும், துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும், வாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அவர்கள்தான் நாம் உண்மையான உறவுகள். முகமா முகமூடியா என்று கூட தெரியாமலே பழகி கொண்டிருக்கிறோம் பல மனிதர்களுடன். பிடித்தவர்கள் என்பதற்காக அவர்களின் பிள்ளைகளை சுட்டிக்காட்ட தவறாதே. பிடிக்காதவர்கள் என்பதற்காக அவர்களிடம் உள்ள நல்லவற்றையும் தவறாக பார்க்காதே. முடியாது என்பதை அப்போதே முடியாது என்று கூறிவிடுங்கள். முடியும் என்று கூறி அதை உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் முடிந்துவிடும் என்று உங்கள் மீது வைத்துள்ள அனைத்து நம்பிக்கையும் போய்விடும்.